நமஸ்தே பச்சோ, வெல்கம் டு அவர் சுதர்ஷன் ஹிந்தி அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சர்வநாம். சர்வநாம்னா என்ன அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் சர்வநாம் பார்க்க போகிறோம். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன். சர்வநாம என்ன? ப்ரனவுன். புருஷ்வாச்சக் சர்வநாம், நிச்சயவாச்சக் சர்வநாம், அநிச்சயவாச்சக் சர்வநாம், சம்பந்தவாச்சக் சர்வநாம், பிரஷ்னவாச்சக் சர்வநாம், நிஜவாச்சக் சர்வநாம் அப்படின்னு 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் புருஷ்வாச்சக் சர்வநாம்னா என்னென்னு பார்க்கலாம். புருஷ்வாச்சக் சர்வநாம்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதை தான் பற்றி உங்களுக்கு அது இங்கிலீஷில் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதை தான் புருஷ்வாச்சக் சர்வநாம்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது. மேம், ஹம், இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் சர்வநாம். செகண்ட் பர்சன்கிறது மத்தியம புருஷ், ஸ்பீக்கிங் டு சம்மன், நம்ம யார் கூடயாவது பேசுகிறது தான் செகண்ட் பர்சன்னு சொல்கிறோம். தூ, தும், ஆப் இதெல்லாம் மத்தியம புருஷ், செகண்ட் பர்சன்னு சொல்கிறோம். தேர்ட் பர்சன்கிறது அந்நிய புருஷ். யஹு, வஹு. யஹுனா திஸ், ஹி, ஷி. வஹுனா தேட், ஹி, ஷி. இதுதான் அந்நிய புருஷ், தேர்ட் பர்சன்னு சொல்கிறோம். தேர்ட் பர்சன்கிறது ஸ்பீக்கிங் அபவுட் சம்மன் எல்ஸ், உங்களை பற்றியோ என்னை பற்றியோ இல்லாமல் அங்கே ப்ரெசண்ட்டாக இல்லாத இன்னொருத்தரை பற்றி சொல்கிறது தான் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நிச்சயவாச்சக் சர்வநாம். நிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் டைரக்ட்லி டு எ ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட். இது என்னோடய புக்கு தான், இது வேறு யாருக்குள்ளதும் இல்லை, என்னோடது மட்டும்தான். யஹ் மேரி கிதாப் கை. யஹ் வஹ் திஸ் தேட். இதை தான் நம்ம நிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்கிறோம். யஹ் வஹ், ஏ வே, தீஸ் தோஷ், அதாவது ஏ வே அப்படிங்கிறது தீஸ் தோஸ், இது எல்லாமே நிச்சயவாச்சக் சர்வநாம். அடுத்து அநிச்சயவாச்சக் சர்வநாம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அநிச்சயவாச்சக் சர்வநாம்ங்கிறது இன்டெஃபினைட் ப்ரொனவுன், அதாவது ரெஃபர்ஸ் டு நான் ஸ்பெசிஃபிக் பீப்புள் ஆர் திங்ஸ். கோயி, குச்சி. கோயினா சம்மன், எனிஒன். குச், சம்திங், சம்த். பாகர் கோயி கடாக, வெளியில் யாரோ நிற்கிறாங்க. சம்மன் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைடு. யார் என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால அதை அநிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்கிறோம். கோயி, குச், கோயி பி, சப்பு இதெல்லாமே இன்டெஃபினைட் ப்ரோனவுன், அதாவது எண்ணிக்கை இல்லாமல் வரக்கூடியது. யாரோ, சம்ஒன், சம்திங், எனிஒன், ஆல் அப்படிங்கிறதுல வர்றதுனால அநிச்சயவாச்சக் சர்வநாம். அடுத்து சம்பந்தவாச்சக் சர்வநாம். சம்பந்தவாச்சக் சர்வநாம் அப்படிங்கிறது ரிலேட்ஸ் ஒன் கிளாஸ், ஒரு கிளாஸை ரிலேட் பண்ணுறது. ஆர் நவுன் டு அனதர். ஜோ, சோ, த ஒன் ஹூ, தேட். ஜோ மெஹனத் கரேகா வஹ் சஃபல் ஹோகா. த ஒன் ஹூ ஒர்க்ஸ் ஹார்ட் வில் சக்சீட். யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆவாங்க, அதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரஷ்னவாச்சக் சர்வநாம், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். யூஸ்டு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கौन, क्या, किससे. कौन அப்படின்னா ஹூ, क्या வாட், किससे फ्रॉम whom, with whom. तुम किससे मिलना चाहते हो. whom do you want to meet. நீ யாரை மீட் பண்ணணும்னு விரும்புகிற. तुम कौन हो, who are you. இது ரெண்டுமே பிரஷ்னவாச்சக் சர்வநாம். அடுத்து நிஜவாச்சக் சர்வநாம். நிஜவாச்சக் சர்வநாம் அப்படிங்கிறது ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், ரெஃபர்ஸ் பேக் டு த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டையே ரெஃபர் பண்ணுறது. அப்னே, கூத், ஸ்வயம், ஒன் செல்ஃப், மை செல்ஃப். மேம் யஹ் காம் கூத் கருங்கா, ஐ வில் டூ திஸ் ஒர்க் மை செல்ஃப். இதுதான் நிஜவாச்சக் சர்வநாம். மேம் யஹ் காம் கூது கருங்கா, இதில் ரெஃபர்ஸ் டு த சப்ஜெக்ட்டுங்கிறதுனால கூது அப்படிங்கிற வேர்டு திரும்ப சப்ஜெக்டே குறிக்கும். நான் இந்த வேலையை நானே செய்தேன். சென்டிங்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது அந்த மைம் கூட நே சேரும்போது மைம் நே, ஐ டிட் அப்படிங்கிற மீனிங். ஹம் ப்ளஸ் நே, ஹம் நே, வி டிட். தும் ப்ளஸ் நே, தும் நே, யூ டிட். ஆப் ப்ளஸ் நே, ஆப் நே, யூ டிட். உஸ்னே, அதாவது வகு ப்ளஸ் நே, வகுனேன்னு வராது, உஸ்னேன்னு மாறும், அது ஹீ, ஷீ, டிட்டுன்னு வருது. வே ப்ளஸ் நே, வேனேன்னு வராது, உன்ஹோங்னேன்னு மாறுது,
தே டிட். அதுக்கு அடுத்தது கோ. அதே ப்ரனவுன் கூட கேஸ் எண்டிங் கோ சேரும்போது முஜே அல்லது முஜ்கோ அப்படின்னு மாறுது. டு மீ மீ, ஹமேம் ஹம்கோ, டு அஸ் அஸ், தும்ஹே தும்கோ. அதாவது பேச்சு வழக்கில் இருக்கும்போது முஜே, ஹமே, தும்ஹே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே எழுத்து வழக்காக இருக்கும்போது முஜ்கோ, ஹம்கோ, தும்கோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். டு யூ, ஆப்கோ, டு யூ, உசே உஸ்கோ. அது சேம் வே. வகு ப்ளஸ் ஏ உசே உஸ்கோன்னு மாறுது. டு ஹிம் ஆர் ஹேர். உன்ஹே ப்ளஸ் உன்கோ, அதாவது வே ப்ளஸ் கோ உன்ஹே அல்லது உன்கோ, டு தெம்னு மாறுது. அடுத்து சே. மைம் ப்ளஸ் ஏ முஜ்சேன்னு மாறுது. மைம் சேன்னு வராது, முஜ்சேன்னு மாறும். ஃப்ரம் மீ, வித் மீ. தும் ப்ளஸ் சே தும்சே, ஃப்ரம் யூ, வித் யூ. ஆப் ப்ளஸ் ஏ ஆப்சே, ஃப்ரம் யூ. வகு ப்ளஸ் ஏ உஸ்ஸே, ஃப்ரம் ஹிம், ஃப்ரம் ஹர். உன் ப்ளஸ் வகு ப்ளஸ் சே உன்சே, ஃப்ரம் தெம், வித் தெம் அப்படின்னு மாறுது. அதுக்கு அடுத்து கா கே கி சேரும்போது மேரா மேரே மேரின்னு மாறும். மை மைன், ஹமாரா ஹமாரே ஹமாரி, அவர் அவர்ஸு. இதில் கா கே கி இருக்குன்னு அர்த்தம். தும்ஹாரா தும்ஹாரே தும்ஹாரி, யுவர். அதாவது ஆப் ப்ளஸ் கா ஆப்கா, ஆப்கே ஆப்கி, யுவர் யுவர்ஸ்னு மாறுது. அதே மாதிரி வகு ப்ளஸ் கா வகுக்கான்னு வராது, உஸ்கா உஸ்கே உஸ்கின்னு வருது. ஹிஸ் ஹர் ஹர்ஸ், உன்கா உன்கே உன்கி, தேயர் தேயர்ஸ். அடுத்து மைம் பர். மைம் பர் சேரும்போது மைம் ப்ளஸ் மேம் முஜ் மேம் முஜ் பர்னு மாறும். இன் மீ ஆன் மீ. தும் ப்ளஸ் மேம் தும்மேம் தும்பர், இன் யூ ஆன் யூ. வகு ப்ளஸ் மேம் உஸ்மேம் உஸ்பர், இன் ஹிம் ஹர், ஆன் ஹிம் ஆர் ஹர். வகு ப்ளஸ் மேம் உன்மேம் உன்பர், இன் தெம் ஆன் தெம் அப்படின்னு மாறுது. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.